சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு பச்சையம்மன் தேவஸ்தானம் கோவில் நிலங்களில் குடியிருக்கும் பொதுமக்கள் தங்கள் பெயர்களில் பட்டா வழங்க வேண்டும் என வலியுறுத்தி சேப்பாக்கம் சுரேஷ் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 4 தலைமுறைகளாக குடியிருக்கும் தங்களுக்கு தங்கள் பெயரிலேயே பட்டா வழங்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மேலும் அடிப்படை தேவைகளான குடிநீர் இணைப்பு, மின்சார இணைப்பு போன்ற இணைப்புகளின் வரிகளை தாங்கள் செலுத்தி வருவதாகவும், தங்கள் பெயரில் உள்ள இந்த வரி இணைப்புகளை கோவில் நிர்வாகம் தனது பெயரில் மாற்ற முயற்சி செய்வதாகவும், இதற்கு இந்து அறநிலைத்துறை துணை போவதாகவும் கூறி அவர்கள் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கோவிலுக்கு சொந்தமான மிகப்பெரிய தெப்ப குளத்தை மூடிவிட்டு அந்த இடத்தில் வணிக வளாகம் கட்ட தனியாருக்கு கொடுக்க இந்து அறநிலைத்துறை முயற்சி செய்வதாகவும், அதனை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இனாம் நிலங்களில் குடியிருப்போருக்கு ஆந்திரா, கர்நாடக மாநிலங்கள் அவர்கள் பெயரிலே பட்டா வழங்குவது போன்று தமிழ்நாட்டிலும் இந்து அறநிலைத்துறை இனாம் நிலங்களில் குடியிருப்போருக்கு பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் சேப்பாக்கம் சுரேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மகேஷ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அறநிலைத்துறை சர்வாதிகாரி போல் கோவில் நிர்வாகமே அறநிலைத்துறையே சர்வாதிகாரி போல் செயல்படாதே. கண்டிக்கிறோம். அடிப்படை வசதிகளை தடுத்து நிறுத்தும் அதிகாரிகளை கண்டிக்கிறோம். பாதுகாத்திடு. கோவில் நீர்நிலையை பாதுகாத்திடு. துணை போகாதே. அரசியல்வாதிகளுக்கு துணை போகாதே. தமிழக அரசு பட்டா கொடு. காலங்காலமாக கோயில் மனையில் குடியிருப்போருக்கு பட்டா கொடு. ரத்து செய். எங்கள் பெயரில் உள்ள மின் இணைப்பை கோயில் பெயரில் மாற்றுவதை ரத்து செய். நியாயம் தானா? பல தலைமுறையாக வாழும் எங்கள் வயிற்றில் அடிப்பது நியாயம் தானா? செயல்படாதே. கோவில் நிர்வாகம் அறநிலைத்துறையே சர்வாதிகாரி போல் செயல்படாதே. கண்டிக்கிறோம். அடிப்படை வசதிகளை தடுத்து நிறுத்தும் அதிகாரிகளை கண்டிக்கிறோம். பாதுகாத்திடு. துணை போகாதே. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சையம்மன் கோயில் பகுதிவாழ் பொதுநல சங்கம் சார்பாக இன்றைக்கி ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. நான் அதனோட தலைவர் சேப்பாக்கம் சுரேஷ் என் பேர். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு கோயில் இடத்துல ஒரு 4-5 தலைமுறையாக வச்சுட்டு இருக்கோம். 100 ஆண்டுக்கு மேலே ஒரு பழமையான கோயில், ரொம்ப பழமையான கோயில். நாங்கள் ஒரு 100-200 ஆண்டு காலமாக தலைமுறையாக வச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா மன வாடகை வந்து இப்போ 10 மடங்கு 20 மடங்குன்றது 2016 அப்போ வந்து உயர்த்தி போட்டுட்டாங்க. நாங்கள் பழைய வாடகை தான் கட்டுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் எங்களோட உரிமையை வாடகை கட்டிகிட்டு இருக்கோம். இந்த இடையில பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை அதிகாரி வந்து நம்ம நிர்வாக அதிகாரி வந்து இப்போ நம்ம பகுதியில் வந்து மின் இணைப்பு, குடிநீர், கழிவுநீர் இதெல்லாம் வந்து கோயில் பேரில் மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க ஈபியில். ஸோ அதை எதிர்த்து இன்றைக்கி ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கோயில் நடம் பின்னாடி பச்சையம்மன் கோயிலுக்கு சொந்தமான ஒரு கோயில் குளம் இருக்குது. அது ஒரு பெரிய குளம் இருக்குது. அதை தூர்வாரணும். அதை வந்து யாருக்கும் விற்கக்கூடாது, பிளாட்டு போட்டு யாருக்கும் விற்கக்கூடாது அறநிலைத்துறையை. நாங்கள் வந்து நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அதெல்லாம் எல்லா கோரிக்கையும் வச்சு தான் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக 100 ஆண்டு காலம் மேலே இருக்கோம். அதனால் எங்களுக்கு பட்டா கொடுக்கணும் அப்படின்றது. ஏன்னா எங்கள் தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட தொகுதி சேப்பாக்கம் தொகுதிக்கு. நாங்கள் 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிறோம். எல்லாம் வந்து 300 ஸ்கொயர் ஃபீட் 400 ஸ்கொயர் ஃபீட்டுன்னு சின்ன இடத்துல தான் கட்டிகிட்டு இருக்கோம். நாங்கள் ஒன்று 5 கிரவுண்டு 10 கிரவுண்டுன்னு பெரிய இடம் வச்சில்லை. அதனால் எங்களுக்கு எல்லாருக்கும் பட்டா கொடுக்கணுன்றதை துணை முதலமைச்சருக்கு நாளைக்கு பிறந்த நாள் இருக்குது. அதுக்கும் அவருக்கு ஒரு கோரிக்கையாகவே வச்சுக்கிறோம். ஏன்னா எங்கள் பகுதி மக்களுக்கு அதை செய்யணுன்றது எங்களோட விருப்பம். நன்றி சார். கோவில் நீர்நிலையை பாதுகாத்திடு. அரசியல்வாதிகளுக்கு துணை போகாதே. ஆர்ப்பாட்டம் அறநிலைத்துறையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம். வசூலிக்காதே. கொள்ளை வாடகை வசூலிக்காதே. மன வாடகை என்ற பெயரில் அத்துமீறி நடக்காது. கோயில் குளம் எங்களது.
வாடகை உங்களுக்கா? மேல் வாடகை உங்களுக்கா? போடாதே 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 பொய் வழக்கு போடாதே பொய் வழக்கு போடாதே வீடு கட்டிடம் எங்களது வீடு கட்டடம் எங்களது வாடகை உங்களுக்கா? வாடகை உங்களுக்கா? ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் ரத்து செய் 78 ரத்து செய் 78 ரத்து செய் அமுல்படுத்து அமுல்படுத்து அமல்படுத்து அமல்படுத்து 34 அமுல்படுத்து 34 அமல்படுத்து ஆர்ப்பாட்டம் 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 அறநிலையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் அறநிலையை எதிர்த்து ஆர்ப்பாட்டம்